ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் செந்துறை சைடு தான். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் வால் சேசிங் பண்ணி நம்ம ப்ளம்பிங் ஒர்க் பண்ணி அதில் மோட்ரு இறக்கி ஃபெயிலியர்னு சொல்லியிருப்பேன். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து நம்ம ரெகுலராக ஒரு போர்வெல் கம்பெனிலேருந்து இங்கே போர்வெல் வண்டி கொண்டு வந்து இந்த இடத்துல வாட்டர் சோர்ஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வாட்டர் சோர்ஸ் பார்த்து அது எப்படி பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன். வாட்ச்சு என்னென்ன பார்த்தாங்க, தேங்காய் அப்புறம் வேப்பங்குச்செல்லாம் வச்சு பார்த்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட்ல வந்து வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த போரோட சைஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டர் பைப் வந்து 7 இன்ச்சஸும் உள்ள இருக்கிற அவான் பைப் வந்து 5 இன்ச்சஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா போர்வெல் மிஷின் ரெடி. உங்கள்கிட்ட காட்டிட்டு ஏன் இப்போயே முன்னாடியே நான் வீடியோ காட்டுறேன் அப்படின்னா, வீடியோ பேசுகிறேன் அப்படின்னா, போர் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டா வீடியோஸில் ஆடியோஸ் கிளாரிட்டி கிடைக்காது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் போர் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ போகிற ட்ரில் பிட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் வரும். இதில் ஒரு 1 இன்ச்சு கழிஞ்சு 7 இன்ச்சு வரும். இந்த அவுட்டர் கேஸ்டிங் பைப்புக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா சாயிலோட கண்டிஷனை பொறுத்து எவ்வளோ தூரம் இறங்குதோ அது வரைக்கும் போகும். வாங்க வீடியோக்குள்ள அப்படியே கண்டினியூஸாக உங்களுக்கு அந்த சாயில் கண்டிஷன் மாறுற வரையும் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்போ தான் போயிருக்கு. இது என்ன சாயில், இது பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பாறை. இது ஒரு 45 அடியில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் 90 அடியில் நம்மளுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் கிடச்சிருச்சு. தண்ணி 90 அடியில் அருமையாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் போட்டு பார்ப்போம், இன்னும் ஒரு 50 அடி நான் ஐடியா பண்ணியிருக்கேன், போகுதான்னு பார்ப்போம்னு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி 160 அடியில் போர் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. வாட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் மணல் வருது, மணல் சரியாக ஆரம்பிக்கிறாங்க. 165 அடியில் நிப்பாட்டியாச்சு. இது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போர் போட்டதோட அந்த தண்ணி கொஞ்சம் அழுக்காக இருக்கும். கையோட நம்ம ஊதுறதுன்னு இது சொல்லுவோம். கையோட க்ளீன் பண்ணிட்டா தண்ணி தெளிவாயிரும் ஃப்ரெண்ட்ஸ்.